3, 2, 1, start. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்ஷடாய் தீர்க்க தரிசன ஊழியங்கள் சார்பாக திருச்சியிலிருந்து தேவ வார்த்தையை அறிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த செய்தியை கேட்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கலாம். இயேசுவின் அன்பை பற்றி நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய அன்பு என்பது ஃபைனல் வரைக்கும் வந்து கொண்டே இருக்கும். ஆனா மனுஷனுடைய அன்பு என்பது திடீர்னு வரும், திடீர்னு கட் ஆஃப் ஆயிரும், சென்சார் போன்றது. ஆனால் ஆண்டவருடைய அன்பு அப்படிப்பட்டதல்ல. மனித அன்பு ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு, ஒரு சர்டன் லிமிட் வரைக்கும் தான் இருக்கும். ஏன்னா நம்ம பைபிள வாசிக்கும் போது தாவீதின் மகன் ஒருவன் இருந்தான். அவன் ஒரு பெண்ணை நேசித்தான். எவ்வளவு நேசித்தானோ அந்த அளவு வெறுத்து கழுத்தை பிடித்து இன்னொருத்தனை வைத்து வெளியே தள்ளி விட்டான். இதுதான் மனித சக்தி. ஆனால் ஆண்டவருடைய அன்பு அப்படிப்பட்டது அல்ல. அவர் முடிவு பரியந்தம் நம்மில் அன்பு வைக்கிற ஒரு தேவன். இந்த நாளில் இப்போ நாம் பார்க்கும்போது உங்கள் அன்பு யாரை சார்ந்து இருக்கிறது? நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்களா, இல்ல உலகத்தை நேசிக்கிறீங்களா? உலக பிரகாரமான காரியங்களை நேசிக்கிறீங்களா, இல்ல ஆவிக்குரிய வாழ்வை ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? அற்புதத்தை நேசிக்கிறீங்களா, இல்ல சத்தியத்தை நேசிக்கிறீங்களா? ஆண்டவரை நேசிப்பது என்பது அவருடைய வார்த்தையை நேசிப்பது, அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிவது. இதுதான் நாம் ஆண்டவர் மேல செலுத்துற அன்புக்கு ஒரு அடையாளம். இங்க பாருங்க, அவர் சொல்கிறார், முடிவு பரியந்தம் நான் அவர்களிடத்தில் அன்பு வைத்தேன். ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததற்கு பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அநேக வசனங்கள் உண்டு. இப்போது நம்ம பார்க்க போறது அது இல்ல. நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? ஆண்டவர் நம்மை நேசித்தார். எப்படி நேசித்தார்? நமக்காக ஜீவனை கொடுத்தார். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தினார். ஆனா அவர் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார்? நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? அப்படி ஒவ்வொருவரிடமும் கேட்கிறார். நல்ல தகப்பன் அவர். அவர் நம்மை நேசிக்கிறார். இந்த உலகத்துல யாரும் அவரை போல அன்பு செலுத்தவே முடியாது. நீங்கள் ஒருவேளை உலக மனிதர்களை, உறவினர்களை, நண்பர்களை யாரையாவது நீங்க நம்பி ஏமாந்திருக்கலாம். இன்றிலிருந்து ஒரு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அன்பு ஆண்டவரை சார்ந்து மட்டுமே இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஈக்குவலா எதையும் நேசிக்காதீங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ், உங்களுடைய முதலாவது அன்பு யாரை நேசிக்கிறீர்கள்? பணத்தையா, காரையா, வீடையா, இல்ல வேலையா? எதை நேசிக்கிறீர்கள்? அவர் நம்மை நேசித்தார், ஜீவனை தந்தார். இந்த தன் ஜீவனை கொடுத்த தேவனை போல யாராவது நம்மை நேசிக்க இந்த உலகத்துல முடியவே முடியாது பிரியமானவர்களே. ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா, ஆண்டவர் என்னை மறந்து விட்டார், என்னை வெறுத்து விட்டார், என்னை கைவிட்டு விட்டார், நான் ஜோம் பண்றேன், உபவாசம் பண்றேன், என்னோட கண்ணீரின் ஜெபம் கேட்கப்படவில்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசித்ததற்காக என்ன செய்தாய்? அவர் ஜீவனை தந்தார். நம்ம ஜீவனை அவர் கேட்கல. நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். ஆண்டவர் எந்த அளவு நேசிக்கிறோம்? ஆண்டவரிடம் எவ்வளவு அன்பு செலுத்துகிறோம்? லூக்கா 7வது அதிகாரம் 47வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி. அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. காரணம் மிகவும் அன்பு கூர்ந்ததுனால். அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்ட காரணம் அதிகமாய் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்ததினால். இன்று பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள அக்கிரமங்கள் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று வாசிக்கிறோம். என்று நம்ம பேப்பர்ல செய்தித்தாள்கள்ல பார்க்கிறோம். செய்திகள், பல செய்திகளை நம்ம கேட்கிறோம். ஆனா ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா, கணவனுடைய அக்கிரமம் அதிகமாயிடுச்சுன்னா அந்த குடும்பத்துல அன்பு தணிந்து போகும். மனைவியினுடைய அக்கிரமம் அதிகமாயிடுச்சுன்னா இந்த
குடும்பத்துல அன்பு தணிந்து போகும். பிள்ளைகளுடைய அக்கிரமம் அதிகமாயிருச்சுன்னா, அந்த குடும்பத்துல நிம்மதி இல்லாம போகும். அக்கிரமங்கள் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. இன்றைக்கு ஆண்டவர் உங்களின் அன்பின் ரேஷியோவை பற்றி பார்க்கிறார். நீங்கள் யாரை நேசிக்கிறீர்கள்? பேதுருவிடம் ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்டார். இவர்களிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? இவர்களிலும், எல்லாரிலும் இருக்கிறவங்களிலும், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? நேசித்தார். என்னத்தை கொடுத்தார்? என்ன கொடுத்தார்? அவர் என்ன சொன்னார்? 3 தடவை மறுதலிப்பேன்னு சொல்லிட்டார். பேதுரு அவர் மறுதலித்தார், சபித்தார், சத்தியம் பண்ணினார். இல்ல, நீ சரியில்லை, நீ நான் சொன்னதை நீ கேட்கல, நீ தப்பு பண்ணிட்ட, நீ வாழ்றதுக்கு தகுதி இல்லை, நீ உன்னை மன்னிக்கவே முடியாத பாவம் செஞ்சுட்ட அப்படின்னு சொன்னாரா? இல்ல. நேசிக்கிறாயா? இதற்கு மட்டும் ஒரு சரியான ஒரு பதில சொல்லு. இந்த கேள்விக்கு நீ சரியான பதில சொன்னால் மட்டும் போதும், நீ வேற எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னார் பாருங்க. ஊழியத்தை கொடுத்தார், ஊழியத்தை கொடுத்தார். இப்ப பாருங்க, இந்த உலகத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு சிலர் பெண்களின் பின்னாக போவாங்க, என்ன நேசி என்ன நேசின்னு சொல்லுவாங்க. ஆனா நேசிக்கலைன்னா என்ன பண்ணுவாங்க? கொலை பண்ற காலத்துல இருக்கிறோம், கொலை செய்யறாங்க. இதுவும் அன்பு? இது உலக அன்பா? இப்ப மாறி மாறி பொம்பளைங்களும் அப்படிதான் பண்றாங்க. ஆனா இது இது நான் சொல்ல வரல. இது இது நம்மளுடைய சத்தியம் இல்ல. ஆனா ஏன்னா மனுஷனுடைய அன்பு இப்படிப்பட்டதுதான். மனுஷன் இப்படித்தான் நேசிக்க முடியும். ஆனா ஆண்டவருடைய அன்பை பார்த்தீங்கன்னா, அவரை நேசித்து பாருங்க. அவரை நேசிக்கிறீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? தினமும் வேதத்தை வாசிப்பீங்க, அவருக்காக நேரத்தை கொடுப்பீங்க, அவரோடு கூட இருப்பீங்க, அவருக்கு சொல்ற கட்டளைக்கும் கற்பனைக்கும் கீழ்ப்படிய ஒரு வாழ்வை நம்ம நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்படி அவரை நேசித்து பார்க்கும்போது அவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்போ நம்ம பார்க்கிறோம் உலக பிரகாரமா ஒரு தாயை தந்தையை பாருங்க. இப்போ நம்ம எல்லாரும் பெற்றோர்கள் தான், நமக்கு பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு குழந்தை எவ்வளவு தூரம் தான் நம்ம சுமக்க முடியும்? ஒரு சின்ன குழந்தை இருக்குதுன்னே வச்சுக்கலாம். ஒரு கொஞ்ச நேரம், குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் ஒரு கையில சுமந்துட்டு இருப்போம். அந்த கை வலிச்சதுன்னா இன்னொரு கையில சுமப்போம். இன்னும் கொஞ்ச நேரம் மடியில உட்கார வைப்போம். அப்படி அதுவும் சொல்லி கீழே உட்காரணும், நமக்கு உடம்பு வலி வந்துருச்சுன்னா கீழே உட்காரணும் நம்ம போட்டுட்டு நம்ம வேலையை பார்ப்போம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவருடைய அன்பு அப்படிப்பட்டது அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, அவர் அவர் ஜீவனை காட்டிலும் அதிகமாய் நேசித்தார். தன் ஜீவனையை நமக்காக தந்தார். ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தை நமக்காக சிந்தினார். எப்படியாகலும் நீ நன்றாக இருக்கணும், நீ நல்லா வாழணும், அதுக்காக தான் அவர் ஜீவனையே கொடுத்தார். வசனத்தை பாருங்க. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லைன்னு வசனத்துல வாசிக்கிறோம். உலகமும் அதன் ஆசை இச்சையும் ஒளிந்து போகும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள், இவைகள் தேவனால் உண்டானவைகள் அல்ல என்று நாம் வாசிக்கிறோம். நாம் கணவனை நேசிக்கலாம், மனைவியை நேசிக்கலாம், வேலையை நேசிக்கலாம், இன்னும் ஒரு சில காரியங்கள், நமக்கு பிடித்தமான காரியங்களை நேசிக்கலாம், ஊழியக்காரங்களை நேசிக்கலாம், பரிசுத்தவான்களை நேசிக்கலாம், சபையை நேசிக்கலாம். அதெல்லாம் குறிப்பிட்ட லிமிட், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று பழமொழி சொல்வார்கள் இல்லையா? அதே போல பாருங்க, மத்தேயு 10வது அதிகாரம் 37வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்ற தன் தகப்பனையாகிலும் தாயையாகிலும் மகனையாகிலும் மகளையாகிலும் என்னிலும் அதிகமா நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம் பாருங்க. நம்ம இயேசுவ ஆண்டவரை நேசிப்பதற்கு ஈக்குவலா யாரையும் வைக்கக்கூடாது, எந்த பொருளையும் வைக்கக்கூடாது, எந்த மனிதர்களோ பொருட்களோ இல்ல உலக பிரகாரமான காரியங்களோ எதையும் வைக்கக்கூடாது. அன்பு செலுத்துவதில் மட்டும் நாம் கவனமா இருக்கணும். ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். நமக்காக ஜீவனை கொடுத்து அவர் கேருபீன்கள், சேராபீன்கள் அவர் 24 மணி நேரம் பரிசுத்தர் 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 என்று அந்த போற்றப்படுகிற அந்த தேவனை, நல்ல தெய்வத்தை, அந்த தெய்வத்துக்கு ஈக்குவலா யாரையும் கொண்டு வராதீங்க. அதுல மட்டும் கவனமா இருங்க. நம்ம ஆண்டவரை, அவர் பயங்கரமான ஆண்டவர். நம்ம ஆண்டவரை எவ்வளவு நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு சில டெஸ்ட் எல்லாம் நமக்கு வச்சுக்கிட்டே இருப்பார். ஊழியக்காரங்களுக்கும் சரி, விசுவாசிகளுக்கும் சரி, தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவர் சில எக்ஸாம் வைப்பார்.
எவ்வளவு நேசிக்கிறார், என் மகள் எவ்வளவு என்னை நேசிக்கிறாங்க, எதை நேசிக்கிறாங்க, என்ன நேசிக்கிறாங்க, இல்ல உலக காரியங்களை நேசிக்கிறாங்களான்னு அடிக்கடி டெஸ்ட் வச்சுட்டே இருப்பார் பாருங்க. தண்ணிய டெஸ்ட் பண்றது போல, பியூரிட்டி செக் பண்ணுவாங்க அதே போல. இல்ல கோல்டு செக் பண்ணுவாங்க, எவ்வளவு கேரட் சுத்தமானதா இருக்குன்னு. அதே போல அவ்வளவு கவனமா நம்மை டெஸ்ட் வச்சுட்டே இருப்பார் பாருங்க. உபாகம் 13வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். ஒரு தீர்க்க தரிசனம் கேட்ட உடனே நம்ம அந்த அந்த தீர்க்கதரிசி சொல்வார், கரெக்டா சொல்லுவாரு. அவரை பின்னாடி போய் தீர்க்க தரிசனம் கேட்க போறோமே, அப்படி ஒரு தீர்க்கதரிசி சொன்னா கூட அவர்கள் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. தீர்க்க தரிசனம் கேட்பது நல்லது, ஊழியக்காரர்கள் சொல்லுகிறவைகளை கேட்பது நல்லது. ஆனால் உங்கள் முழு இருதயம் அந்த தீர்க்கதரிசியை சார்ந்திருக்குதா, இல்ல ஆண்டவரை சார்ந்திருக்குதா? ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க, ஹிஸ்டரியே சொல்லுவாங்க, ஜெனரேஷன் ஹிஸ்டரி ஃபுல்லாவே சொல்லுவாங்க. அப்படி ஒருத்தர் சொன்னா நீங்க அவங்க சொல்றத கேளாதிருப்பீர்களாக. ஏன்னா ஆண்டவர்கிட்ட நீங்க காத்திருக்கும்போது அநேக காரியங்களை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர்கிட்ட நீங்க அன்பு செலுத்தினீங்கன்னா வேற காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கவே மாட்டோம். வேற தேவையில்லாத கதைகள் பேசுவது, தேவையில்லாத செயல்களை செய்வது. எப்போ ஒரு 10 மினிட்ஸ் கிடைச்சா கூட தேவ பாதத்துல இருந்து, அவர் சமூகத்துல இருந்து, அவர் பிரசன்னத்துல இருந்து அப்படிதான் நம்ம செய்வோம். அப்படி செய்யும்போது பல காரியங்கள் தீர்க்க தரிசனம் அவர் சொல்லி எல்லா காரியங்களையும் நமக்கு வெளிப்படுத்துவார். நமக்கு என்ன சம்பவிக்கும், நமக்கு என்ன செய்யணும், அவர் என்ன செய்ய போறார், எல்லா காரியங்களையும் அவர் தெளிவாய் வெளிப்படுத்துகிற ஒரு தேவன். அதனாலதான் இந்த பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள், பெரிய பெரிய ஊழியக்காரர்களை எல்லாம் நம்ம முன்னாடி கொண்டு வந்து கிராஸ் பண்ண ஆண்டவர் விடுறார். அன்பு அவங்கள நேசிக்கிறியா, என்ன நேசிக்கிறியா, அன்பு உனக்கு என் மேல இருக்கா, அவங்க மேல இருக்கா அப்படின்னு சில டெஸ்ட் பாப்பார். அவர்கிட்ட பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆனா ஆண்டவர் நேசிச்சோன்னா சத்தியத்தின் மேல ஒரு அன்பு, சத்தியத்தின் மேல ஒரு தாகம், சத்தியத்தை நேசிப்பது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்றது போல அந்த வசனத்தின்படி இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை தியானித்து தியானித்து அவருக்குள்ளாகவே அவர் பிரசன்னத்திலே அவர் அப்படி இருந்தோம்னா நமக்கு எல்லா காரியங்களையும் தெளிவுபடுத்துவார். அவர் நம்மோடு கூட இருப்பார் பிரியமானவர்களே. அவர் என்ன சொல்றாரு? முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு நீ அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அந்த அன்பு கூறுதலின் முக்கியமான தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது. இப்படி ஆண்டவரை நேசித்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? அப்படி ஒரு வெறித்தனமான ஒரு அன்பு, பயங்கரமான ஒரு ஆண்டவரை நேசிப்பதுல ஒரு அவ்வளவு ஒரு அன்பா நேசித்து அவர் கட்டளைக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா என்ன கிடைக்கும்? பாருங்க, பேதுருவை தான் திரும்ப சொல்றோம். ஒரு ஃபர்ஸ்ட் என்னன்னா, இழந்து போனவைகளை தேவன் திரும்ப தருவார். இழந்து போனவைகளை திரும்ப தருவார். பாருங்க, பேதுரு கிட்ட சொல்லும்போது, என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்டார். எல்லாம் விட்டுட்டு போனான், மீன் பிடிக்க போனான், ஓடி போனான், வலைய போட்டு எல்லாமே போனான். ஆனா என்ன செஞ்சார்? ஊழியத்தை கொடுத்தார். இப்போது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், நீங்க ஆண்டவரை இப்படி ஒரு நேசத்தோடு நீங்க நேசித்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்கும் தெரியுமா? அவர் இழந்து போன நன்மைகளை தருவார். இழந்து போன எல்லா நன்மைகளையும் தருவார். கிருபைகள், கிருபை வரங்கள், இழந்து போன நன்மைகள், இழந்து போன சுகம், இழந்து போன பணம் எல்லாவற்றையும் அவர் திரும்ப தருவார் பிரியமானவர்களே. இப்போ ஒரு நாம் ஒரு ஒரு ஊழியம் செய்யறோம்னு வச்சுக்குங்க. ஆண்டவரை நேசிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஊழியத்தை நேசிக்கணும். இப்ப உலக பிரகாரமா நம்ம பார்த்தோம்னா, நம்ம வீட்ல ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள அவங்களுக்கு நல்ல ஃபுட்டு குடுக்கணும். அப்ப என்ன செய்வோம்னா, அவங்களையும் நேசிக்கணும், சமையலையும் நேசிக்கணும். இல்ல பிள்ளைங்களுக்கு, கணவருக்கு நம்ம ஒரு சமையல் பண்றோம்னா, அவங்களையும் நேசிக்கணும். நம்ம செய்றது நல்லா இருக்கணும்னு அந்த ஃபுட்டை நேசித்து செய்தா தான், அது நல்லபடியாக அமையும் பாருங்க. இல்ல அன்பு இல்லாம ஊழியம் செஞ்சா, அன்பு இல்லாம நம்ம ஊழியம் செஞ்சோம்னா, அதுல ஒரு பிரயோஜனமும் இருக்காது. இந்த உணவு நம்ம அன்பு இல்லாம செஞ்சோம்னா, உப்பு சாப்பிடாம போகும். ஏனோ தானோன்னு செஞ்சோம்னா, உப்பு சாப்பிடாம போறது மாதிரி, அன்பு இல்லாம ஒரு ஊழியமாகட்டும், ஆண்டவருக்காக செய்கிற ஒரு சிறிய காரியமா இருந்தாலும், அவர் மேல உள்ள முழு நேசத்தோடு செய்தாதான், அதுல பெரிய பிரதிபலனை நம்ம எதிர்பார்க்க முடியும் பிரியமானவர்களே. இப்ப பாருங்க,
ஒரு கணவன் வந்து மனைவியை நேசிக்கிறாங்கன்னா, அவங்க வந்து அவங்கள உண்மையா நேசிச்சிருக்கணும். அப்படி நேசிச்சா தான் அவங்கள பராமரிக்க முடியும். மனைவி வந்து கணவனுக்கு கடமைகள செய்யணும்னா, உண்மையா நேசிக்கணும். இல்லன்னா செய்ய முடியாது. இப்ப பாருங்க, ஆண்டவர் கேட்கிறார், "எவ்வளவு ஆண்டவர் உலகத்துல இருக்கும்போது கேட்டாங்களா, "எவ்வளவு நீங்க நேசிக்கிறீங்க?" "இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தேன்." அதான் பார்த்தீங்கன்னா, மணிக்கணக்கா சிலுவையில தொங்க விட்டாங்க. அப்போ ஆண்டவர நீங்க நேசிக்கும்போது, ஆண்டவர நாம் நேசிக்கும்போது ஃபர்ஸ்ட் பிளெஸ்ஸிங் என்னன்னா, இழந்து போன நன்மைகள், இழந்து போனவைகள் திரும்ப தருவார். ஆனா, இ எபிரெயர் 6வது அதிகாரம் 6வது வசனத்த பாருங்க. மறுதலித்து போனவர்கள் புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம். 3 தடவை மறுதலித்தவன் புதுப்பிக்கப்பட்டான். மறுதலித்து போனவர்கள் புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம். மறுதலித்து வேண்டான்னு ஆண்டவர விட்டுட்டு போனான். அது கூடாத காரியம் தான். ஏன் தெரியுமா? நம்ம புதுப்பிக்கப்பட்டு ஆண்டவருக்கு ஊழியத்த குடுத்தார். அவன் ஆண்டவர் மேல வச்சிருந்த அன்புனால தான். இந்த அன்ப நீங்க இன்னைக்கு இந்த நிமிஷத்துல ஒரு முடிவெடுங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அவரை நீங்க எல்லாவற்றிலும் மேல எனது எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்மை நேசிப்பேன். அப்படி ஒரு நேசத்த நீங்க செஞ்சீங்கன்னா, இழந்து போன நன்மைகளை தருவார். அடுத்தது பாருங்க அடுத்தது பாருங்க, எபேசியர் 6வது அதிகாரம் 24வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. அன்பு கூறுகிறவர்களுக்கு கிருபை கொடுப்பார். இப்ப பாருங்க, அழியாத அன்பு, எந்த மாற்றமும் இல்லாத அன்பு, சின்ன களங்கம் கூட இல்லாத அன்பு, ஆண்டவரை நேசித்து பாரு, கிருபை கொடுப்பார். இப்போ தினமும் நம்ம காலையில எழும்பின உடனேயே, ஆண்டவரே நாளை நடத்த வேண்டிய கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா? இந்த நாள நடத்தணும், இந்த நாள நான் நல்லபடியா முடிக்கணும், இந்த எந்த பிரச்சனையும் வராம பாதுகாத்துக் கொள்ளுங்க, கிருபை தாருங்க ஆண்டவரே, எல்லா காரியங்களிலும் ஜெயம் எடுக்க கிருபை தாருங்க ஆண்டவரேன்னு நம்ம சொல்றது, நேசித்தா அவர் அன்பு கூறும்போது இந்த கிருபைகளை அவர் கொடுப்பார். கிருபை, கிருபை, கிருபைன்னு கேட்கிறத விட, நீங்க நேசித்து பாருங்க. நீங்க அப்படிப்பட்ட ஒரு அப்படி ஒரு ஒரு வெறித்தனமான ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமாக எல்லாவற்றையும் நேசித்து பார்க்கும்போது, உங்களுக்கு இந்த நாளில் தேவையான பேசுவதற்கு கிருபை வேண்டும். ஒவ்வொரு நாளும் குடும்பத்தை நடத்த கிருபை வேண்டும். அ வேலைக்கு செல்வதற்கு கிருபை வேண்டும். பிள்ளைகளை பத்திரமா எல்லா காரியங்களையும் நேர்த்தியா குடும்ப காரியங்களை செய்து முடிக்க எல்லாவற்றுக்கும் கிருபை வேண்டும். அவற்றுக்கு கிருபை தருவார். ஒவ்வொரு பகுதிக்கு கிருபை தருவார். ஆண்டவர மட்டும் நேசிக்காம நம்ம விடவே கூடாது பிரியமானவர்களே. அப்படி ஆண்டவர நம்ம நேசிச்சோம்னா, பரலோகமே நமக்கு தான். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழியக் கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். சூரியனைப் போல பிரகாசிக்கிற ஒரு ஒரு வாழ்க்கை வேண்டும் என்றா நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரை நேசிக்கணுமாம். ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரியனைப் போல் பிரகாசிப்பார்கள். ஆண்டவர மட்டும் நேசித்து பாருங்க. லைஃப் ஷைனா ஆகிக்கொண்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஷைன் பண்ணிக்கொண்டே நம்ம வாழ்க்கைய மாற்றுவார். கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம வாழ்க்கையில உருமாற்றம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பேச்சு மாறும். நம்ம உடை மாறும். நம்ம நடை மாறும். நம்ம செயல்கள் மாறும். எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும்னா, அவர நேசிக்கணும் பாருங்க. நம்ம நம்மள அநேகர் பார்த்தீங்கன்னா, வாயில நேசிக்கிறேன், நேசிக்கிறேன், நேசிக்கிறேன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனா உண்மையா நேசித்தா என்ன செய்வோம்? அவருக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். இப்ப சூரியன் உதிக்கும்போது பாருங்க, சின்ன ஒரு வெளிச்சமா, சின்ன கொஞ்சமா ஒரு ஷைனிங்கா இருக்கும். மேல போக, போக, போக இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 12 மணி 12 மணிக்கு நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? பயங்கரமா நமக்கு கண்ணால பார்க்கவே முடியாத ஒரு பயங்கர உக்கிர கோபத்தோட இருக்கும். அதே போல நம்ம வாழ்க்கை பிரகாசிக்க பயங்கர வெளிச்சத்தோட பிரகாசிக்கணும்னா, என்ன செய்யணும்? ஆண்டவர நேசிக்கணும். அப்போ நம்ம அப்படி ஆண்டவர நேசிக்கும்போது, நம்ம இருள் சூழ்ந்த வாழ்வு வெளிச்சமாய் மாறும். நம்மளது பாடுகள், வேதனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றிக்கொண்டே இருப்பார். என் ஜீவனை காட்டிலும், எனது எல்லாவற்றை காட்டிலும் நான் உம்மை அதிகமாய் நேசிக்கிறேன். என் பெலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுகிறேன் அப்படின்னு சொல்லுங்க. எல்லாத்துலயும்
இப்படி நம்ம ஒரு நேசிக்கும் ஆண்டவரை நேசிக்கும் போது ஆண்டவர் நேசிக்கும் போது நம்ம வாழ்க்கை பிரகாசிக்கும். நம்ம எல்லா இருளான காரியங்கள் எல்லாம் வெளிச்சமாக மாறும். இன்றைக்கு இருக்கிற இருளின் சூழ்நிலைகள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளின் சூழ்நிலைகள் எல்லாம் வெளிச்சமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை பிரியமானவர்களே. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஒன்று நடக்கிறதுனா அது எல்லாமே நன்மைக்கு ஏதுவா தான் நடக்கும். எல்லாம் நன்மைக்கு தான். ஒன்று ரெண்டு நன்மை இல்லை. அந்த வசனத்துல பாருங்க, அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் எல்லா காரியங்களும் நன்மையா தான் நடக்கும் பிரியமானவர்களே. அன்பு கூர்ந்து விட்டால் நம்ம வாழ்க்கையில ஒரு சம்பவம், தீமையான சம்பவமா இருக்கட்டுமே, அது நன்மையாய் முடிய பண்ணுவார். நம்ம அவரை நேசிக்கும் போது ஃபுல்லாவே நம்ம காரியங்களை அவரே பொறுப்படுத்திக் கொள்ளுவார் பாருங்க. சகலமும் நன்மைதான். ஆனா நம்ம என்ன செய்வோம்? புலம்பிக்கிட்டே இருப்போம்ல, ஒரு நாள் என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, வாழ்க்கை சூழ்நிலை எல்லாம் இப்படி இருக்குதே, என்ன நான் செய்ய போறேன் அப்படின்னு புலம்பும் பாருங்க. ஆனா உங்களுக்கு நடக்கிறது எல்லாம் நீங்க அன்பு கூர்ந்துட்டீங்கன்னா எல்லாமே நன்மையா தான் நடக்கும். யோசேப்ப பாருங்க. நம்ம இந்த பைபிள்ல வாசிக்கும் போது யோசேப்பின் வாழ்வை பாருங்க. யோசேப்புக்கு தரிசனம் 17 வயசுல கிடைத்தது. அந்த அந்த சிங்காசனத்துக்கு ரீச் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 30 வயசுல தான் அவர் அந்த இடத்தை அடைந்தார், சிங்காசனத்தை. அந்த இடைப்பட்ட பகுதியில அவர் பட்ட வேதனைகள் அநேகம் பிரியமானவர்களே. என்னன்னா, அந்த யோசேப்பு தகப்பனை நேசித்த ஒரு நல்ல பிள்ளை. ஆனா தகப்பனும் மகனை மிகவும் அதிகமாய் நேசித்த ஒரு பிள்ளை. என் அப்பா உயிரோடு இருக்கிறாரான்னு கேட்ட உடனே, ஆதியாகமத்துல பார்க்கும்போது இருக்கிறாரா என்று கேட்ட உடனே அவனால அழுக தாங்கவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை. ஆனா நடந்ததெல்லாம் நன்மை. எப்படி நடந்தது? தரிசனம் கொடுத்தார். இந்த இடத்துக்கு உன்னை கொண்டு வைப்பேன்னு ஆண்டவர் ஏற்கனவே சொப்பனத்தை கொடுத்துட்டார். நடந்ததெல்லாம் என்ன? ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாங்க? குழியில தூக்கி போட்டாங்க. நன்மையான செயலா? இல்ல. அதுக்கப்புறம் விற்று போட்டாங்க. இது ஒரு நன்மையான செயலா? இனி என்ன செஞ்சாங்க? ஜெயில போட்டாங்க. 2 வருஷம் படாத பாடுபட்டான். இது நன்மையான காரியமா? ஆனா இறுதியில என்ன நடந்தது? சிங்காசனத்தை அடைந்து விட்டான். எல்லாம் அப்படிதான். இப்படி இந்த சூழ்நிலையில இருக்கிற உங்களுக்கு சூழ்நிலைகள் எல்லாமே எதிரா இருக்கலாம். எல்லா காரியங்களும் ஆப்போசிட்டாவே இருக்கலாம். இதெல்லாம் நடக்க சாத்தியமே இல்லை. ஆனா இன்றைக்கு உங்களது தோல்விகள் எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணி சகலத்தையும் உங்களுக்கு வெற்றியாய் முடிய பண்ணுவார். யோசேப்பின் தேவன் உங்களுக்கு நன்மை செய்ய வல்லவராய் இருக்கிறார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாதான் நடக்கும். உங்களுக்கு என்னது? ஒரு தீமையான காரியம் நடந்துதா? அவமானம் நடந்துதா? வேதனையா இருக்கிறீங்களா? இல்ல நம்பினவங்க ஏமாற்றினாங்களா? குழியில தூக்கி போடப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறீங்களா? எல்லாவற்றையும் ஆண்டவர் நன்மையாய் முடிய பண்ணுவார் பிரியமானவர்களே. இப்போ நீங்க கூட இப்ப நம்ம கூட சொல்றோம். எப்போ 24 மணி நேரமும் இது என்ன நடக்கும்? எப்படி நடக்கும்னு புலம்பிட்டு இருக்கிறீங்களா? புலம்பாதீங்க. அப்படி புலம்புனா கூட கடைசி ஒரு நிமிஷம், ஒரு நாள் முடியும் போது அந்த ஒரு நிமிஷம் சொல்லுங்க, சகலம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் ஆண்டவரே. சகலம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது அப்படின்னு ஒரு கடைசி நிமிஷத்துல சொல்லுங்க பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா ஆண்டவரை நேசிக்கும் போது இந்த எல்லா காரியங்களும் கிளைமேட் ஒரு மாதிரியா தான் போயிட்டு இருக்கும். ஆனா நீங்க கிளைமேக்ஸ பார்த்தீங்கன்னா நன்மையா தான் முடியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நல்ல ஆண்டவர் அவர். ஆனா நம்ம இருதயம் தான் டக்கு டக்கு டக்குன்னு என்ன ஆயிருமோ, ஏதாயிருமோன்னு படபடக்கும். ஆனா எல்லாமே தீமைகள் எல்லாமே நன்மையாய் முடியும் பிரியமானவர்களே. இனி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எஸ்தர் 9வது அதிகாரம் 1வது வசனத்தின் பிற்பகுதியை பாருங்க. காரியம் மாறுதலாய் முடியும். ஆண்டவரை நேசித்தா என்ன நடக்கும்? காரியம் மாறுதலாய் முடியும். முருதேகாயை பார்த்தீங்கன்னா வாசல்ல நின்னு புழுதி அள்ளி போட்டு, மண்ணள்ளி போட்டு, சாம்பல போட்டு அப்படியே பைத்தியக்கார மாதிரி நிக்கிறாங்க. ஆனா எஸ்தர் என்ன செய்யறாங்க? ஒரு ராஜகுமாரத்தியாக ராஜாவுடைய மனைவியாக இருந்த போது கூட அவங்க 3 நாள்
உபவாசம் பண்ணி ஜனங்களுக்காக, தனது ஜனங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. நடந்தது என்ன பிரியமானவர்களே? எல்லா காரியங்களும் மாறுதலாய் முடியுது. ஒரு பக்கத்துல 127 நாடுகளுக்கு தகவல்கள் போயிட்டு இருக்கு பாருங்க. யூதர்களை கொன்று விடுங்கள், கொன்று விடுங்கள், கொன்று விடுங்கள்னு போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். மறுபக்கம் இவங்க ஜெபம் பண்றாங்க. ஆனா காரியம் எல்லாவற்றிலும் என்னவா முடிஞ்சது பார்த்தீங்கன்னா, காரியம் மாறுதலாய் முடிந்தது. இதுதான் பாருங்க, ஆண்டவரை நேசிக்கிறதுனால எல்லா காரியங்களும் மாறுதலாய் முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இப்பொழுதும் நீங்கள் யாரை நேசிக்கிறீர்கள்? இன்று ஒரு முடிவெடுங்கள் பிரியமானவர்களே. உங்கள் தோல்விகள் ஜெயமாய் மாறும். உங்கள் பிரச்சனைகள் மாறும். ஆண்டவரை இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு அன்பா நீங்க நேசிக்கலைன்னா, இன்றைக்கு நேசித்து பாருங்கள், நேசித்து பழகுங்கள். இதுவரைக்கும் ஆண்டவரை ஆண்டவரோட மன்னிப்பு கேளுங்கள். எல்லாவற்றை காட்டிலும், எனது ஜீவனை காட்டிலும், எனது எல்லாவற்றை காட்டிலும் நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு நீங்க சொல்லுங்க. இன்றைக்கு இன்றைக்கு எல்லா சூழ்நிலைகளையும் என் தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அவரை நாம் நேசித்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். இப்ப ஒருத்தவங்களை நம்ம நேசித்தோம்னா என்ன செய்வோம்? அவங்களுக்காக நேரத்தை கொடுப்போம், அவங்க கிட்ட பேசுவோம், அவங்க கூட உறவாடுவோம், வர சொல்லுவோம். ரொம்ப நேசித்து நம்ம இருக்கிறோம். பெரிய காரியம் அவங்களுக்காக எதுவும் செய்யும். அதே போல நீங்க ஆண்டவரை நேசித்தீங்கன்னா, அவருக்காக நேரத்தை கொடுப்பீங்க, அவருக்காக நேரத்தை செலவு பண்ணுவீங்க, அவரு சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிவீங்க. இப்படி கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்கள் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, எதுக்கும் கலங்காதீங்க. நம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் வாழ்விலும் ஆண்டவரே, இதுவரை ஆண்டவரே உம்மை நேசிக்கவில்லை என்றால் ஆண்டவரே, இன்று அதிகமா எல்லாவற்றை காட்டிலும் உம்மை நேசிக்க ஒரு கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்போ ஒவ்வொருவரும் ஆண்டவரே, எல்லாவற்றை காட்டிலும், ஜீவனை காட்டிலும் உம்மை நேசிக்க ஆண்டவரே நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்விலும் இருக்கிற எல்லா தோல்விகள், எல்லா பயங்கள், எல்லா குழப்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதை ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டு ஆண்டவரை நேசிக்க அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் தாமே இன்னும் கிருபைகளை கொடுப்பீராக. உமது பாதத்தில் காத்திருக்க, உமது பாதத்தில் உண்மையே நோக்கி பார்க்க வேண்டிய கிருபைகளை ஆண்டவரை இரவும் பகலும் இல்லாமல் உமது பாதத்தில் விழுந்து கிடக்க வேண்டிய ஒரு கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் வாழ்விலும் இருக்கிற கடன் பாரங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி ஓடட்டும் ஆண்டவர், விலகட்டும் அப்பா. எல்லா பாரங்களும் ஆண்டவரே, மன பாரங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களில் இருந்து குடும்பங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே. நோயால கஷ்டப்படுகிற ஆண்டவரே, ஒவ்வொரு பெரிய பெரிய வியாதியால கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இயேசுவின் கரம் அமரட்டும் அப்பா. இப்பொழுதே உமது தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை இறங்கும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குறைவுகள் நிறைவாகட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவி ஒற்றுமைகள் குடும்பத்தில் சிறந்து விளங்கட்டும் அப்பா. பிள்ளைகள் பிரச்சனைகள், பிள்ளைகள் ஆண்டவரே கோபமா இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல புத்திகளை கொடுங்க ஆண்டவரே. உம்மை நேசிக்கட்டும், குடும்பத்தை நேசிக்கட்டும், எல்லாவற்றையும் நேசிக்க வேண்டிய கிருபைகளை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எந்த ஆண்டவரே மன விருப்பத்தின்படி அல்ல, அதிகமாய் தந்தருளை ஆசீர்வதிக்கிற என் தேவன் அப்பா. உம்மை நேசிக்கும் போது ஹalleluya எல்லாவற்றையும் செய்து முடிப்பீங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடுகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும், குழப்பங்கள் எல்லாம் விலகி போகட்டும் அப்பா. சமாதான குலைச்சல்கள் இயேசுவின் நாமத்தில் சமாதானம் ஆண்டவரே, குடும்பங்களில் சமாதானம் உண்டாகும்படியாய் கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உமது பொற்பாதத்தில் தருகிறேன் சுவாமி. மீட்பர் இயேசுவின் மேல ஜெபம் கேளுங்கள், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.